வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தீபாவளியை முன்னிட்டு அனைத்து கடைகளிலுமே, அதாவது ஜவுளி கடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, வீட்டு உபயோக பொருட்கள் கடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து கடைகளிலுமே மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தள்ளுபடி விலையில் சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு புடவை வாங்கினால் இன்னொரு புடவை இலவசம், அல்லது டிவி வாங்கினால் அயன் பாக்ஸ் இலவசம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சலுகைகளில் தள்ளுபடி விலையில் பல்வேறு விதமான பொருட்கள் இந்த தீபாவளிக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு காலத்தில் ஆடிக்கழிவு என்று ஏற்கனவே இருந்த ஸ்டாக்குகளை விற்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஆடிக்கழிவை அறிவித்தார்கள். ஆனால் இன்று அந்த பண்டிகை பேதமின்றி அனைத்து பண்டிகைகளுக்கும் அனைத்து விதமான கடைகளிலும் தள்ளுபடி விலையில் பொருட்களை கொடுப்பது என்பது ஒரு வாடிக்கையாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்கினால் குறைந்த பணத்தில் கூடுதலான பொருட்களை வாங்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதுபோன்ற தீபாவளி பொங்கல் பண்டிகைகளில் தள்ளுபடி விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கினால் நிச்சயம் நமக்கு லாபமாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. தள்ளுபடி விலை என்பது உண்மையாகவே தள்ளுபடியில் கொடுக்கப்படுகிறதா, அல்லது நிறுவனங்கள் விலையை கூட்டி அதே விலையில் சலுகைகளாக வழங்கப்படுகிறதா? அதே நேரத்தில் தள்ளுபடி என்பது எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது? மேலும் சாமானிய மக்களுக்கு இந்த தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு நிலையில் தள்ளுபடி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? மக்களை தங்களுடைய கடைகளுக்கு வரவழைப்பதற்காக என்ன மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் எல்லாம் நிறுவனங்கள் தரப்பிலிருந்து செயல்படுகின்றன? தற்பொழுது இந்த நவீன யுகத்திற்கேற்ப ஆன்லைன் விற்பனையிலும் தள்ளுபடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பது பற்றிய பல விதமான விவரங்களை தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பண்டிகை காலங்களில் புத்தாடை அணிந்து மகிழும் மக்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்கி பெருமிதம் கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். மக்களின் எண்ண ஓட்டத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் உற்பத்தி நிறுவனங்கள் பண்டிகை காலங்களில் பல்வேறு வகையான புதிய ரகங்களை அறிமுகம் செய்து வருகின்றன. இதேபோல் ஒவ்வொரு நிறுவனங்களும் 5 முதல் 60% வரை தள்ளுபடி சலுகைகளை அளித்தும் இலவசங்களை வாரி வழங்கியும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றன. பண்டிகை காலங்களில் கணக்கில்லாத தள்ளுபடியை அறிவிக்கும் ஜவுளி நிறுவனங்கள் விலையை கூட்டி தள்ளுபடி என்ற பெயரில் அதே விலைக்கு விற்பனை செய்கின்றனவா என்கிற கேள்வியும் பிரதானமாக எழுந்துள்ளது. பண்டிகை காலங்களில் அறிமுகப்படுத்தப்படும் தள்ளுபடி உடைகளை ஏன் மற்ற காலங்களிலும் விற்பனை செய்யக்கூடாது என்றும், இது மக்களை கவர்வதற்கான வியாபார யுக்தி என்றும், இதனால் பயனடைவது வர்த்தக நிறுவனங்கள் தான் என்றும் குற்றம் சாட்டுகின்றன நுகர்வோர் அமைப்புகள். இவர்களுக்கு போட்டியாக ஆன்லைன் விற்பனை மையங்கள் அதிரடி சலுகைகளை அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பண்டிகையை முன்னிட்டு ஆன்லைனில் புக் செய்து வாங்கப்படும் பொருட்களுக்கு 60% வரை தள்ளுபடி வழங்கப்படுவதால் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. பிளிப்கார்ட் நிறுவனம் கடந்த 6ஆம் தேதி பிக் பில்லியன் டே என்ற பெயரில் மாபெரும் தள்ளுபடி விற்பனையை நடத்தியது. அன்றைய தினத்தில் சில மணி நேரங்களில் மட்டும் 15 லட்சம் பேர் போட்டி போட்டு பொருட்களை வாங்கியுள்ளனர். சுமார் 600 கோடிக்கு வர்த்தகம் நடந்துள்ளது. ஆனால் அன்றைய தேதியில் விற்பனை செய்யப்பட்ட பல பொருட்கள் சந்தை விலையை விட கூடுதலாக விற்கப்பட்டது என்று வாடிக்கையாளர்கள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது. இந்த விற்பனையை ஆய்வு செய்ய அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. பண்டிகை காலங்களில் அறிவிக்கப்படும் தள்ளுபடி விலைகள் விற்பனை யுக்தியா, ஏமாற்று வேலையா? பண்டிகை காலங்களை மக்களை கவர்வதற்காக பல்வேறு சலுகைகள் தள்ளுபடியை வழங்குகின்றன பல ஜவுளி நிறுவனங்கள். அது மட்டுமில்லாமல் பல வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எந்த ஒரு கடைகளுமே இதற்கு விதிவிலக்கு இல்லை என்றே சொல்லலாம். அனைத்து கடைகளுமே தீபாவளிக்கென்று ஏதோ ஒரு பிரத்யேக சலுகைகளை வழங்கி மக்களை தங்கள் பக்கம் இழுத்து வருகின்றன. இந்த தள்ளுபடியை நிறுவனங்கள் வழங்குவதால் யாருக்கு லாபம்? வர்த்தக நிறுவனங்கள் மட்டுமே பயனடைகிறதா, அல்லது உண்மையான விலையிலேயே மக்களுக்கு தள்ளுபடி விலையில் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய பல கள நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னை தியாகராய நகரிலிருந்து நேரடியாக கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. மற்றும்
இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் நுகர்வோர் சங்கத்தைச் சேர்ந்த திரு கிருஷ்ணன். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, இப்போ தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில சென்னையின் இதய பகுதி என்று சொல்லக்கூடிய தியாகராய நகர்ல விற்பனை என்பது எந்த அளவிற்கு இருக்கு? கடைகள்ல மக்கள் கூட்டம் என்பது எப்படி இருக்கு? ஹேமா, குறிப்பாக சென்னை என்று எடுத்துக்கொண்டால் டி நகரும் புரசைவாக்கம் மிகப்பெரிய ஒரு வணிக பகுதி. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே தீபாவளியொட்டி ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள், தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் அதிகமான விற்பனை இருக்கும் என்று தெரிய வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, நாம் இன்று பேசி வருவது போல் இந்த தள்ளுபடி விற்பனை என்பதை இங்கிருக்கக்கூடிய ஏராளமான கடைகளில் பரவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. சிறிய சிறிய இந்த கடிகாரங்கள் கடையை ஆரம்பித்து பெரிய பெரிய துணிக்கடைகள், நகைக்கடைகள் வரை அனைத்திலுமான இந்த தள்ளுபடி விற்பனை என்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களான இனிப்பு வகைகள் சேர்ந்த உணவுப் பொருட்களும் அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் என எல்லா வகையிலான கடைகளிலுமே தற்பொழுது நம்மால் அந்த தள்ளுபடி விலை என்பதை பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக எப்படி இவர்களால் இந்த சமயத்தில் மட்டும், அதாவது ஒரு தீபாவளி, பொங்கல், அதே போன்ற ஆடி மாதம், ரம்ஜான், இப்படி ஒரு விழா காலங்களில் மட்டும் கொடுக்க முடிகிறது என்ற கேள்வியையும் அவர்கள் முன்னால் வைத்தோம். அவர்கள் கூறும் பதில், இந்த சமயத்தில் தங்களுடைய அந்த விற்பனையில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து குறைத்துதான் கொடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இங்கு நம்முடன் சர்புதீன் என்ற, அதாவது டி நகரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த சர்புதீன் என்பவர் இருக்கிறார். அவரிடத்தில் மேலும் சில கேள்விகள் வைக்கலாம். சார், முதல்ல உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு பண்டிகை காலங்கள்ல மட்டும் உங்களால 30% அளவுக்கு கொடுக்க முடியுது. அதையும் தாண்டி சில கடைகள்ல 50% வரை தள்ளுபடி கழிவுகளில் விற்கிறோம் என்று சொல்றீங்க. இதை எப்படி உங்களால சமாளிக்க முடியுது? இதுல லாபம் இல்லாம நீங்க கொடுக்குறீங்க? இல்ல, இது அதிகப்படியான டர்ன்ஓவர், அதாவது அதிகப்படியான விற்பனை, அது மூலமா கிடைக்கிற லாபத்தை குறைச்சி அதிகப்படியான டர்ன்ஓவர் இருக்கனால இந்த லாபம் வந்து அதில் நாங்கள் சரி கட்டிடுறோம். மேலும் தள்ளுபடி கொடுக்கறதுனால அதிகமான வாடிக்கையாளரும் நாங்கள் கடைக்கு வர்றதுக்கு இதுவாக இருக்கும். நார்மலா இப்போ இந்த மாதிரி டீனர் போன்ற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், அவங்க வந்து வாங்கி செல்லக்கூடிய ஒரு இடங்கள்ல பொதுவா உங்களுடைய அந்த மார்ஜின் அளவுன்றது எந்த அளவுல அந்த பொருட்களுக்கு நிர்ணயிக்கிறீங்க? இந்த மாதிரி சமயத்துல அந்த அதாவது குறைக்கிறீங்க இல்லையா, அதை எந்த அளவுல ஒரு ஆவரேஜா எவ்வளவு குறைச்சா உங்களுக்கு லாபம் என்ற மாதிரி வைக்கிறீங்க? அந்த மார்ஜின் லெவல எந்த லெவல்ல இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சமயங்களையும் குறைக்கிறீங்க? ஒரு சாதாரணமா ஒரு 20% வச்சாதான் கட்டுப்படி ஆகும் இந்த நேரத்தில். இப்ப இந்த மாதிரி பண்டிகை காலத்துல அதிகமாக விற்பனை ஆகிறதுனால அந்த 20% குறைச்சு அதை மக்களுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு 10 பொருள் விற்கிற நேரத்தில் 20 பொருள் வைக்கும் போது அந்த 10 பொருள் என்ன லாபம் கிடைக்குமோ அது 20 பொருள் அந்த லாபத்தை நாங்க அதுல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம். அது மூலமா அந்த தள்ளுபடின்றத இது பண்ணா அது வியாபாரத்தை அதிகப்படியாக நாங்க இப்ப பெறுறோம். வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவன்ற முறையில் உங்களுக்கு கேட்க விரும்புறேன். அதாவது இந்த கழிவுகள் பொருட்களை வந்து ஏற்கனவே, அதாவது பயன்படுத்த முடியாத, அதாவது நாட்கள் பட்ட விற்க முடியாம இருக்கிற பொருளை தான் தள்ளுபடின்ற இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளுபடின்றது மாதிரி இந்த தீபாவளி சமயங்கள்ல பொதுமக்களிடம் வித்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது இந்த மார்க்கெட், அதாவது இந்த டி நகர் உட்பட இந்த வியாபாரிகள் மத்தியில நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுதுன்னு பாக்குறீங்களா? பரவலாகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க இல்ல, தியாகராஜர் இருப்பது அந்த மாதிரி முடிவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன ட்ரெண்டுங்கிறது நம்மளை விட பொதுமக்களுக்கு தான் அதிகமா தெரியும். எது பழசு எது புதுசுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த மாதிரி பழசுலாம் வச்சு விற்க முடியாது. அதெல்லாம் முன்னாடி காலத்துல இருந்தாங்க. இப்ப எதுனா ஒரு சில மாடல் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும். அதாவது கழிவுன்னு கிடையாது, ஒரு புது பொருளே வந்து அதிகமா விற்காது. என்ன அதிகமா விற்கும் அப்படின்ற நம்பிக்கையில அதிகமா உற்பத்தி செஞ்சிருவாங்க. அது விற்காது. அதை வந்து அந்த காஸ்ட் பிரைஸ் கிடைச்சா போதுன்றவங்களுக்கு அவங்க வந்து நம்ம மேனுஃபேக்சர் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதை நாங்க வந்து அதே இதுல குறைச்சி எங்களுக்கு ரொம்ப லோ மார்ஜின் வச்சு நாங்க அதை விற்கிறோம். இதை வச்சு இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு மேல மீதி 10 பொருள் எங்களுக்கு மற்ற பொருள் விற்கும்ன்றதுக்காக இந்த ஒரு பொருள் குறைச்சி கொடுக்குறோம். சரி, இறுதி ஒரு கேள்வி. இப்போ வந்து பிளிப்கார்ட்டோட இஷ்யூ பார்த்துருப்பீங்க. என்னன்னா இப்போ அவங்க குறைஞ்ச விலையில விற்கிறாங்க. பிளிப்கார்ட்டோ, அமேசான் போன்ற பல நிறுவனங்கள் வந்து இப்போ ஆன்லைன்ல விற்கிறாங்க. ஆன்லைன் ட்ரேடிங் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க இப்போ மத்திய அரசுக்கு வியாபாரிகள் குற்றம் சாட்டுறீங்க. எதனால? ஏன்னா நீங்க ஒரு கடையை வச்சு மக்களுக்கு கொடுக்கறத விட அவங்க நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கறதுனால குறைந்த லாபத்துல வச்சிருந்தாலும் பொதுமக்கள் பயனடைகிற ஒரு விஷயமா தான் அது இருக்கிறதா பலர் பாக்குறாங்க. இதை நீங்க எதுக்கக்கூடிய காரணம் என்ன? இல்ல, அதுல ஏமாத்து வேலை நிறைய இருக்கு. அவங்க காமிக்கிற பொருள் ஒண்ணு, அவங்க அதுக்கு கொடுக்குற பொருள் தரம் கம்மியாவும் கொடுக்குறாங்க.
நாங்க கடைங்கும் போது எங்க வாடகை திருப்பி திரும்ப நம்ம வரணுன்றதுக்காக நல்ல பொருளை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கடைங்கும் போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. நாங்க காலங்காலமா வச்சு இதை பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் ரூம் வச்சு அவங்க பொருளும் பர்ச்சேஸ் பண்றது இல்ல, இவங்க என்னென்ன தேவை இருக்குதுங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அதனால ஆன்லைனுங்கிறது வணிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான், வியாபாரத்துக்கு இதாகுது. இப்போ அவர் பல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து கொண்டார். அவர்களுடைய லாபத்தில் இருந்துதான் இந்த விற்பனை என்பது குறைத்து தருகிறோம் என்று கூறியிருக்கிறார். நம்மிடையே நிறைய பொதுமக்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் இந்த குறைந்த விலை, அதாவது விலை குறைத்து விற்பதனால் பயனடைகிறார்களா என்பதையும் கேட்கலாம். ஏமா தொடர்ந்து பேசலாம் ராஜா. நீங்க சொன்ன மாதிரி பொதுமக்கள் இந்த தள்ளுபடி விலையை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றிய பல விவரங்களை பிறகு உங்களுடன் நான் பேச இருக்கிறேன். தற்பொழுது நமது செய்தியரங்கில் இருக்கும் திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ பண்டிகை காலங்கள்னாலே எல்லா கடைகளிலுமே ஒரு சின்ன பியூட்டி பார்லர் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி ஒரு வாட்ச் கடை இருந்தாலும் சரி, தள்ளுபடியில அறிவிச்சு மக்களை கவர்வதற்காக நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுக்கறாங்க. அப்போ இந்த தள்ளுபடியை வழங்குவதற்கான நோக்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அட்சய திதியில ஆரம்பிச்சு பொங்கல் வரைக்கும் திருவிழா வந்துட்டே இருக்கு. முதல்ல அட்சய திதினாங்க, அப்புறம் ஆடி தள்ளுபடி, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் அப்படின்னு விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க இந்த காரணத்தை கொண்டு இவங்க விற்கிறாங்கன்னு சொல்லும் போது 3-4 காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு உற்பத்தியான பொருளை அதுக்கு அந்த லாக்ட் அப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது வட்டிக்கோ இல்ல அது ஒரு இதுக்காக அந்த பணத்தை வாங்கியிருப்பாங்க, அந்த பேங்க்ல கடன் வாங்கி அந்த பொருள் தயாரிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை திரும்ப ஈட்டணுங்கும் போது எவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு அந்த பணம் வருதோ அவ்வளவும் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அப்போ ஒரு சில நேரங்கள்ல அந்த பொருள் விற்காம போகும்போது இந்த தள்ளுபடியை அறிவிக்கிறாங்க. அது நம்பர் 1. நம்பர் 2 அந்த விநியோகஸ்தர்கள், அவங்களுக்கு விநியோகஸ்தர்கள் இருக்காங்களே அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக சில சமயம் இந்த தள்ளுபடி அனுபவிக்கிறாங்க. தேர்டு இந்த ஆக்சுவல் கன்சியூமர்ஸ்க்கு திருப்திப்படுத்துறதுக்காக. இதுல எதுக்காக இந்த தள்ளுபடி நடக்குதுங்கிறத நுகர்வோர்கள் பார்த்து வாங்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே நாள்ல 6 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு விற்கும் போது இது என்ன விற்குது? 50 ரூபாய்க்கு ஹெட்போன் எல்லாம் வித்தாங்க. எப்படி இது விற்கப்படுது? அதனுடைய தரம் என்ன? இன்னும் அந்த விற்கிறவங்க, ஆன்லைன்ல விற்கிறவங்க ஆக்சுவலி தே ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க தேர்ட் பார்ட்டி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். நீங்க அந்த பொருள்ல நாளைக்கு ஏதோ தரமோ இல்ல வழியிலயோ ஏதோ குறை ஏற்பட்டா நம்ம அவங்க விட்ட போகும்போது எங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்களுக்கும் இந்த தயாரிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இவர் நழுவிடுவாரு. நீங்க தயாரிப்பாளர் கேட்ட நாங்க உங்களுக்கு விற்கல, பில் எங்க, இன்வாய்ஸ் எங்கன்னு கேட்கும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. ஆகவே நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அந்த மாதிரி இடங்கள்ல. அப்ப நம்ம ஒருத்தர் போய் வாங்கணும் போது சரியான பொருள் தானா, அதுக்கு கொடுக்கிற தள்ளுபடி சரியான்னு பார்க்கணும். இதுல எம்ஆர்பின்னு ஒரு இது இருக்கு. பில்லுல லேபிள்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பின்னு போட்டிருக்கும், அதிகபட்ச சில்லறை விலை. முன்னெல்லாம் விலைன்னு போட்டு வரிகள் தனின்னு எழுதிட்டு இருந்தாங்க. அதுல வரிகள் எழுதி என்ன வரின்னு வாங்குவோருக்கு தெரியாது. இவர் 10% வாங்குவாரு, ஆனா 8% தான் கட்டுவாரு என்ற குறைகள்லாம் வந்ததும் அரசு என்ன பண்ணிட்டு இன்க்ளூடிங் டாக்ஸ் எம்ஆர்பி போடணும் அப்படின்னு. இந்த எம்ஆர்பியில பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு உற்பத்தி செலவு, ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அதுக்கு விநியோகஸ்தருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், ரீட்டைலருக்கு கொடுக்கக்கூடிய லாபம், இவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இந்த போக்குவரத்து செலவு, இந்த விளம்பர செலவு, அதெல்லாம் கூட்டி நிகர காஸ்டிங் போடுவாங்க. இது 100 ரூபாய்க்கு அடக்கம் வந்ததுன்னா இது 120 ரூபாய்க்கு வித்தா நமக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை 140 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுவாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட நீ 140க்கு வித்தா நீ 20 ரூபாய் எடுத்துக்கோ, நீ 120க்கு வித்தாக்க 120 லாபம் கிடையாது, உன்னுடைய சாமர்த்தியம் எப்படி வேணா வந்துக்கோ, உனக்கு வேற லாபம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு இது போடுறாங்க. போடும்போது கடைக்காரர் நார்மல் டேஸ்ல அந்த 20 ரூபாய் லாபத்தை பெற்றுக்கிறார். 120 140 அதுல எம்ஆர்பி போடும்போது இவருக்கு 120 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு, 20 ரூபாய். பட் சில இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் அவருடைய லாபத்தை குறைத்துக்கும் போது நான் 5% தள்ளுபடி கொடுக்குறேன், 10% தள்ளுபடி கொடுக்குறேன், 10 ரூபாய் குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு அந்த லாபத்துல குறைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல அந்த கடைக்காரரும் லாபம் பெறுகிறார், உற்பத்தியாளரும் லாபம் பெறுகிறாங்க. இததான் கேரளால ஒரு கோர்ட்ல கேரளா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இது மாதிரி எம்ஆர்பி போடக்கூடாது, மேனுபேக்சரர் அவருக்கு அடக்க விலையை அந்த லேபிள்ல எழுதணும்
அப்பதான் கன்சியூமருக்கு தெரியும் என்ன விலையில இது தயாரிக்கப்பட்டது, என்ன விலையில விற்கப்படுகிறதுன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த கேஸ் நடந்து அதை செயல்படுத்த முடியாத ஜட்மெண்ட்ல ஒத்துக்க முடியல, யாரு சொல்றதும் ஒத்துக்க முடியாம அது ஸ்டில் பெண்டிங்கா இருக்கு. அந்த ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நுகர்வோர்கள் என்ன சொல்றாங்க, மினிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லுங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்றீங்க, மினிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு கடைக்காரர் உண்மையிலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன எங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்கு முன்னே சிவில் சப்ளைஸ் ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க நாங்க பொருள் வாங்கும்போது அதுல எம்ஆர்பி 15 ரூபான்னு போட்டிருக்கோம். ஆனா அவங்க எங்களுக்கு 9 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்க 6 ரூபாய் நீங்க எடுத்துக்கங்க சார், 6 ரூபாய் லாபம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அபரிமிதமான லாபம். இதை தவிர என்ன பண்ணுவாங்க, 10 கேஸ் சோப்பு வாங்கினா 2 கேஸ் சோப் ஃப்ரீ உங்களுக்கு, நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு காசே கொடுக்க வேண்டாம். அந்த 10 கேஸுக்கான விலையை போடும்போது 12 கேஸுக்கு டிவைட் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு விலை குறையும். இப்போ இதையெல்லாம் நார்மல் ரேட்ல பண்ணிட்டு இது மாதிரி பண்டிகை காலத்துல இதையெல்லாம் தள்ளுபடின்ற நோக்கத்துல விற்கிறாங்க. நமக்கும் வாங்குபவர்களுக்கும் இது எப்படி இந்த தள்ளுபடி ஆச்சுன்றது தெரியாம சரி தள்ளுபடி தான் கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிறோம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த காலாவதியான பொருட்களும் வருது. நாளைக்கு இன்னும் 1 மாதத்துல கெட்டு போகக்கூடிய பொருள்னா அதை இன்னைக்கு 30% தள்ளுபடி அப்படின்னு விற்கிறாங்க. ஏன்னா இன்னும் 1 மாதம் ஆனா அது விற்க முடியாம போயிடும். தொடர்ந்து பேசலாம் திரு கிருஷ்ணன். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் பல இடங்களில் தள்ளுபடி விற்பனையில் பல பொருட்கள் கிடைக்கின்றன. தள்ளுபடி வழங்குவதற்கான உண்மை காரணம் என்ன? அதே நேரத்தில் நம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நிகர விலை மற்றும் அடக்கு விலை என்பது எப்பொழுதாவது நாம் பார்த்திருக்கிறோமா? ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அதற்கான உண்மையான விலை என்பது பொருளை வாங்கக்கூடிய எந்த ஒரு நுகர்வோருக்கும் தெரியப்படுத்துவதில்லை, அது தெரிந்து கொள்ளவும் நாம் விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தள்ளுபடி விஷயத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஹேமா, நம்ம தீபாவளி என்றாலே முதலில் பார்ப்பது இந்த உடைகள் வகைகள் தான். இவற்றில் மிகுந்த அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சேலை எடுத்தால் இன்னொரு சேலை இலவசம், 3 சட்டைகளுக்கு ஒரே அதாவது ஒரு விலையில் 3 சட்டை, இந்த மாதிரி என்றெல்லாம் பல நிறுவனங்கள், அதாவது பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் என்றெல்லாம் எல்லா நிறுவனங்களிலுமே கிட்டத்தட்ட நாம் இந்த டி நகர் பகுதியை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களுமே ஏதாவது ஒரு வகையிலான சலுகையை அறிவித்து அவர்களுடைய விற்பனையை செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு இது ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்க முடிகிறதா என்றால் பார்க்க முடிகிறதா என்று தோன்றுகிறது. ஏனென்றால் விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு தீபாவளி பண்டிகைக்காக ஒரு குடும்பம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம், இந்த டி நகர் அதாவது சென்னையில் அவர்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடியது எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது, ஏன் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்க விழுப்புரம் என்பதே ஒரு நகரம் தான், அதையும் தாண்டி இங்க சென்னை வந்துதான் பர்ச்சேஸ் பண்ணுறதுடைய காரணம் என்ன? முதல்ல இல்ல, சென்னை பர்ச்சேஸ் பண்ற முக்கிய காரணம் நாங்க ஒரு 20-25 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதனால விழுப்புரத்தோட இங்க ரேட்டு கம்மியா இருக்கு, அதனால பர்ச்சேஸ் பண்ணா சீப்பா இருக்குன்றதுக்காக நாங்க இங்க விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கோம். ரெண்டாவது இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு. நாங்க எந்த கடைக்கு ஒன்னா எங்களுடைய இஷ்டம் போல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சீப்பாவும் இருக்கு. மெயினா அதுக்காக தான் நாங்க எல்லாருக்கும் வந்திருக்கோம். ரெண்டாவது, இப்போ நீங்க எல்லா கடைகளிலுமே பார்க்கலாம் தள்ளுபடி 30% தள்ளுபடி, 40% தள்ளுபடி, இந்த மாதிரியான தள்ளுபடி பொருட்களால நீங்க ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா, அதனால பயனடைஞ்சிருக்கீங்களா? அது என்ன மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? இந்த தள்ளுபடி பொருட்கள் அது எந்த கடை கொடுக்கறாங்களோ அந்த கடையை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இங்க ஆல்ரெடி நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பெயர் பெற்ற கடைகள்லாம் இருக்குது. அங்க தள்ளுபடி நம்ம நம்பிக்கையா வாங்கலாம், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதுக்காக எல்லா கடையிலையும் வாங்க முடியாது. நல்ல ஒரு பெயர் பெற்ற நிறுவனமான ஒரு கடையில வாங்கினா நம்பிக்கையா வாங்கலாம். சப்போஸ் சரியில்லைனாலும் அந்த கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிருக்காங்க. மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ என்னென்ன மாதிரியான பொருட்கள் தள்ளுபடி விலையில கிடைக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு? இந்தந்த பொருட்களை வாங்கும்போது தள்ளுபடி விலையில கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பொருட்கள் தரமா இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரி நீங்க என்னென்ன பொருட்களை தள்ளுபடியில வாங்கி உங்களுக்கு பயனா இருக்கு? ட்ரெஸ்ஸஸ் தான் முக்கால்வாசி. ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொல்லிட்டு போடுறாங்க இல்லைங்களா, அதுல நாங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம். நல்லா தான் இருக்குது துணி எல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான கடையில வாங்கினா ரெண்டுமே நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்கு. பட் சில கடைகள்ல அதுல டேமேஜ் பீஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. நம்ம எந்த கடன் பார்த்து வாங்குறதுல நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் நான் நினைக்கிறேன். உணவு பொருட்கள்ல கூட தீபாவளி சமயத்துல ஸ்வீட், இந்த ரெடிமேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சேல் வந்திருக்கு, நீங்க பாத்துருக்கலாம். அதுலயும் கூட நிறைய தள்ளுபடி விலைகள், இப்போ 1 கிலோ வாங்க 2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ இலவசம், இந்த மாதிரியான அறிவிப்பு
பொருட்கள் நிறைய வருது. இதையெல்லாம் நீங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் வாங்கிருக்கீங்களா, இப்போ வாங்குறீங்களா? அதனுடைய பயன் இருக்கு. இந்த உணவுப் பொருட்கள்ல தள்ளுபடின்றது நாங்க விற்க அந்த மாதிரி உணவுப் பொருட்களை தள்ளுபடி வாங்கினது கிடையாது. ஆனா உணவுப் பொருட்கள்ல தள்ளுபடி கொடுக்கறதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க உணவுப் பொருள் தள்ளுபடினும் பொழுது அவங்க வாங்குற பர்ச்சேஸ் கொஞ்சம் டபுள் ஆகுது. அவங்க பெனிஃபிஷியலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஹேமா, இந்த குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் இந்த தள்ளுபடி என்பதை எந்த நிறுவனம் என்று பார்த்து வாங்கினால் அதற்கு நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது, நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் இந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் பயனடைவதற்கும் வாய்ப்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு புறம், அதாவது ஒரு புறம் இது சில வகைகளில் ஏமாற்று வேலைகள் என்று குறிப்பிட்டாலும், இன்னொரு புறம் நிறுவனத்திற்கு ஏற்றாற் போல் இது மாறுபடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் இந்த தள்ளுபடி என்பது இருந்தாலும் எந்த இடத்தில் தள்ளுபடி கொடுக்கப்படுகிறது என்பதில் பொதுமக்களும் கவனமாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராஜா, பொதுமக்கள் இந்த தள்ளுபடி விலையில் அவர்களுக்கான பொருட்களை தரம் பிரித்து வாங்குகிறார்கள் என்பது பற்றி எமது செய்தியாளர் ராஜா கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அங்க இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் விழுப்புரத்திலிருந்து பர்ச்சேஸ்க்காக சென்னை வந்திருக்காரு. இந்த மாதிரியான தள்ளுபடி விற்பனையில ஒரு 25 பேருக்கு அவங்க ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கறது இந்த தள்ளுபடியில விற்பனை செய்யக்கூடிய நிலையில தான் அவங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தள்ளுபடியில பொருட்களையோ அல்லது துணிகளையோ விற்பனை செய்யும் பொழுது ஒரு சாமானிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாகத்தானே பார்க்கப்படுது. இப்போ ஒரு பொருள் வரும்போது ஹோல்சேலர், ரீட்டைலர் 2 பேர் இருக்காங்க. ஹோல்சேலருக்கு ஒரு 5% ப்ராஃபிட் கொடுக்குறாரு, ரீட்டைலருக்கு ஒரு 10% ப்ராஃபிட் கொடுக்குறாரு. இப்ப சென்னையில வரும்போது ஒரு ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பாங்க. இவர் விழுப்புரத்தில் வாங்கும்போது ஒரு ரீட்டைல் ரேட்ல வாங்குவாரு. அந்த 5% லாபத்தை இவர் சென்னைக்கு வந்தா, இப்போ சென்னையிலேயே எடுத்துக்கோனா கிணகு ஸ்ட்ரீட், குடவுன் ஸ்ட்ரீட் இருக்கு, அங்க போய் துணிகள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். பனியனோ மற்ற விஷயங்களோ துணிகளோ எது வாங்கினாலும் சாதாரணமாக பிராண்டட் கடைகளில் வாங்குவதை விட அங்க சீப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல அவர் ரீட்டைலர் கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இங்க நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல வந்து ஸ்டேஷனரி எல்லாம் வந்து பாரிஸ்ல போய் வாங்குவாங்க. கடையில நம்ம மார்க்கெட் கடையில வாங்காம பாரிஸ்ல போய் ஸ்டேஷனரி 12 பென்சில் 20 நோட்டு அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கிறது. அந்த ஹோல்சேலர் வந்து அந்த ரீட்டைலருக்கு கொடுக்குற மார்ஜினா அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படிதான் இவர் விழுப்புரத்துல வாங்குவதற்கு சென்னைக்கு வாங்குவதனுடைய இது லாபம் நோக்கம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல இப்போ அவர் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்றத பத்தி சொன்னீங்க. இப்போ எந்த ஒண்ணு வாங்கினா எந்த ஒண்ணு ஃப்ரீன்னு நமக்கு தெரியாது. உள்ள போகும்போது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லிட்டு உள்ள போவோம். ஆனா அவர் சொல்வாரு இந்த பர்டிகுலர் ஷர்ட் வாங்கினா தான் இந்த பர்டிகுலர் ஷர்ட் தான் ஃப்ரீ அப்படிதான். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மாடல் அது வந்து பழைய மாடலா இருக்கலாம், இல்ல அதனுடைய நிறம் வந்து அதிக பேர் விரும்ப விஷயமா இருக்கலாம். அதை வெளியில போட்டாகணும். அது மார்க்கெட் தயார் பண்ணியாச்சு, அந்த ப்ராடக்ட் வந்து மக்களிடம் வரவேற்பு பெறவில்லை, அப்ப அதை வந்து ஃப்ரீல வச்சிருவாரு. அப்ப அதை வாங்கினாதான் இது ஃப்ரீயே ஒழி. எந்த 2 ஷர்ட் வாங்கினா ஃப்ரீ நீங்க போய் இது ஒண்ணு அது ஒண்ணு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாரு. இது வாங்கினா இதுதான் ஃப்ரீ. அதே மாதிரி 2 வாங்கினா 3 ஃப்ரீனாக்கா எந்த 3ன்றத கடைக்காரர் தான் நிர்மாணிப்பார் வழி, நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படி வந்து அவங்களால விற்க முடியாத பொருட்களை அந்த விற்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து விற்பதுதான் இந்த 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 3 வாங்கினா 2 ஃப்ரீ. அப்படிலாம் அவங்க உணவுப் பொருளை பத்தி சொன்னாங்க. உணவுப் பொருளை பத்தி மட்டும் இது பண்ணும்போது கட்டாயம் அதுல தரம் குறைந்திருக்கும். ஏதாவது கலந்துதான் அது விலையை குறைச்சிருப்பாங்களே வழிய அந்த உண்மையில அவங்க உபயோகிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அதனுடைய தரம். மற்ற விஷயங்கள் துணியில வந்து இது போல அவுட் ஆஃப் மாடல், இந்த வேற ஏதாவது ஒரு நூல் பிரிஞ்சிருக்கும். நீங்க வந்து முன்னெல்லாம் கட் பீஸ் கடைன்னு குடவுன் ஸ்ட்ரீட்ல இருக்கும். அந்த கட் பீஸ் கடையில போனா நிறைய கம்மி விலையில கிடைக்கும். என்ன விலைன்னு பார்த்தா ஒரே ஒரு நூல் எங்கேயாவது ஒரு இது இருக்கும். நமக்கு ஆர்டினரி கன்சியூமருக்கு அது தெரியவே தெரியாது ஒரு எக்ஸ்ட்ரா நூல் இருக்கிறது. அதை வந்து மில்லுல வந்து செகண்ட் சேல்ஸ் சொல்லி வித்துருவாங்க. அந்த செகண்ட் சேல்ஸ் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க விற்பாங்க. இப்போ அந்த கட் பீஸ் கடையெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் இந்த ரெகுலர் கடைகளுக்கு வந்து இது வந்து 1 வாங்கினால் ஃப்ரீ, 20% தள்ளுபடி, 30% தள்ளுபடின்னு வரும்போது நமக்கு அந்த ரஷ்ல புற்றீசல் போல நம்ம போய் விழறோம். என்ன கிடைக்கிறது என்ன இதுன்னு தெரியாம வாங்கிட்டு வரோம். சொன்னாங்க ரொம்ப நாள் இருக்குன்னு, நம்ம பார்க்க முடியாது எத்தனை வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கா 10 வருஷம் இருக்கா. இப்பெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு துணி இருந்தாலே நம்ம வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு, போதும்னு சொல்லி விட்டுடுறோம்.
அதனால முன்னெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் கூட இருந்த துணிகள்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்காம 3 வருஷம் 4 வருஷத்துலேயே துணியை வெளியில போடுறதுனால அதனுடைய உண்மையான தரம் நமக்கு தெரியல. ராஜா, இப்போ உங்களிடத்துல சில பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, தள்ளுபடி விலையில அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால என்ன விதமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குது? இப்போ ஒரு கடையில தள்ளுபடி விலை அறிவிக்கிறாங்க அப்படின்னா எந்த விஷயத்த அவங்க முக்கியமா பாக்குறாங்க, எதெல்லாம் அவங்க கவனிச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட கேளுங்க. ஹேமா, தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் பேசலாம். அதற்கு முன்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது வணிகர்களை எவ்வளவு விலை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் குறைத்து விற்கலாம் என்ற ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருப்பது சரிதானா என்றால் சமூக ஆர்வலரிடத்தில் இது சரியில்லாத ஒரு போக்குதான் என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தரமற்ற பொருட்களை விற்றுவிடலாம், தரமான பொருட்களை நியாயமாகவும் கொடுக்கலாம், இரண்டிற்குமான ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி என்றால் இதை கட்டுப்படுத்த என்ன வழி என்றால் அது தற்போதைய சூழ்நிலையில் நமக்கு கிடையாது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இது மொத்தமாக வியாபாரிகள் கைக்கு சென்று விட்டது. குறிப்பாக இன்றைய எடுத்துக்காட்டாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தக்காளியின் விலையை 20 ரூபாய்க்கும் விற்கலாம், அதே சமயம் 100 ரூபாய்க்கும் விற்கலாம். அது அந்த பொருளினுடைய அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலையை பொறுத்ததாக இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளுபடியோ அல்லது அவர்களுடைய எம்ஆர்பியினுடைய விலையை கொடுப்பது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இதனால் என்ன பாதிப்பு? அப்படியாக கொடுத்துவிட்டால் அரசாங்கத்திற்கான வரி வாட்வரி என்பது என்ன ஒரு சூழல் வாட்வரி செலுத்துவதில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழும் என்பது ஆடிட்டர்களுடைய கணக்காக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ ஒரு 5000 ரூபாய் பொருளினுடைய விலைக்கு 13% அளவிற்கு ஒரு வாட்வரி போடுகிறார்கள் என்றால் அதையே இவர்கள் 2500 ரூபாய்க்கு 50% தள்ளுபடியில் தருகிறோம் என்று கூறி விற்கிறார்கள் என்றால் அந்த 2500 ரூபாய்க்கான வாட்வரி மட்டுமே அவர்கள் கட்டுகிறார்கள். அப்படியானால் அந்த வரி என்பது குறைக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த வவுச்சர் என்று சொல்ல எந்த ஒரு விற்பனையாகக்கூடிய அந்த பில்லினுடைய அளவு வருகிறதோ அதை வைத்துதான் வரி கட்டுவார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த ஒரு கேள்வி மட்டுமே அரசாங்கத்திற்கான வரி என்ன ஆகும் என்பது மட்டுமே இந்த ஒரு தள்ளுபடி விற்பனை என்பதில் எழுகிறது. மற்றபடியான எந்த ஒரு ரெகுலேஷனும் இதில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் சமூக ஆர்வலர்களோ அல்லது இந்த ஆடிட்டர்கள் இவர்களுடைய கூற்றாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹேமா, தொடர்ச்சியாக பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம் கூடுதலாக. இப்போ நீங்க டி நகர் போன்ற வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பாருங்க, இங்க இருக்க எல்லா கடையிலுமே ஆல்மோஸ்ட் நீங்க பார்க்கலாம் 30% தள்ளுபடி, ஒரு சேலை வாங்கினா 2 இன்னொரு சேலை இலவசமா தரோம் அப்படின்றது. இதே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு ஒரு சேலை வாங்கினா 2 இன்னொரு சேலை தரோம் அப்படின்றாங்க, 30% தள்ளுபடின்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாங்கி ஏற்கனவே உபயோகப்படுத்துனது உங்களுக்கு நல்ல முறையில் நம்பிக்கை இருக்கு, ஆனா அது அவ்வளவு குவாலிட்டியாவே இருக்காது. எந்த ஒரு சாரியும் அந்த ஒரு 500 சாரினா அதுக்கு ஏத்த போல ரேட்ல தான் இருக்கும், தவிர இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் அவ்வளவு நல்லாவே இருக்காது. நாட் குவாலிட்டி. துணியை தவிர்த்து வேற எந்த பொருட்கள்லாம் நீங்க தள்ளுபடி விலையில வாங்குறதுல உங்களுக்கு அசௌகரியமா இருக்கு, எங்களுக்கு அப்படி வாங்குறதுனால அது குவாலிட்டி கம்மியா தான் இருக்குன்னு எந்தெந்த பொருள் நினைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸஸ் தான், மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் தான் அவ்வளவு குவாலிட்டியா இருக்காது டிஸ்கவுண்ட்ல வாங்குறது. மற்றபடி ஜுவல்ஸ்க்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் சேதாரம் அந்த சைக்கூலி எல்லாம் வச்சுதான் வாங்குவாங்களே, குறைவா எதுவும் வாங்கவே மாட்டாங்க. செகண்ட், இன்னொன்னு உணவுப் பொருட்கள் மாதிரியான பொருட்கள்ல டிஸ்கவுண்ட், அது தீபாவளி சமயம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நிறைய உணவுப் பொருட்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்தி இருக்கீங்களா? அது எப்படி இருக்கு? அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்காது. ஜஸ்ட் அப்போதைக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப லாங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் சாப்பிடலாம், அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ், அப்படிதான். சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா தள்ளுபடி விலையும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே கெட்ட பொருட்கள் சொல்லிட முடியாது. சில நிறுவனங்கள்ல வாங்கும்போது எங்களுக்கு அது நல்லாவும் இருக்கு, சில நிறுவனங்கள்ல வாங்கும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு இந்தந்த நிறுவனங்கள ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வாங்கும்போது நல்லா கிடைக்குதுன்ற மாதிரி இருக்கா? இருக்கு, சில பெரிய பெரிய கடையில மட்டும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், ஆனா பிராண்டட் இருக்கும். ஆனா சில இடத்துல தான் அவ்வளவு இருக்காது, நார்மலா அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதெல்லாம் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், அதை நம்ம ரெகுலரா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு பண்டிகை அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு அந்த 2 days அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி சாப்பிட முடியும். என்னென்ன மாதிரியான இந்த ஆஃபர்ஸ், அதாவது தள்ளுபடின்ற மாதிரியான விளம்பரங்கள், உங்களை கவர்றது மாதிரியான விளம்பரங்கள் என்னென்ன நீங்க பாக்குறீங்க?
அப்படின்னு சொல்ல போனா வந்து ட்ரெஸ்ஸஸ், ஆடி தள்ளுபடி, அப்புறம் வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தா வாங்கலாம். ஜஸ்ட் நார்மலா இப்போ கம்மி ரேட்டு அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட் தான், அதை யூஸ் பண்ணவும் முடியாது. அவ்வளவுதான். ஹேமா, 2 விதமான பதில்களும் பொதுமக்களிடம் இருக்கு. ஒன்னு குவாலிட்டி இல்லாம தான் இருக்குன்றது மாதிரியே சொல்றாங்க. 2வதா ஒரு சில நிறுவனங்கள்ல குவாலிட்டியோடவும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதை பொறுத்தவரையில ஒரு ரெகுலேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எப்படியானாலும் பொதுமக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பது அதாவது இந்த விற்பனைகளில் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறேமா. தொடர்ந்து பேசலாம் ராஜா. திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க ஒரு சில கடைகள்ல கொடுக்கக்கூடிய தள்ளுபடி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பட் ஒரு சில கடைகள்ல குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தள்ளுபடி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபம் என்பது எந்த வகையில வருது? அப்படி அந்த பண்டிகை காலங்கள்ல அவங்க லாபம் ஈட்டும் பொழுது அவங்க செலுத்தக்கூடிய வரிகள் எல்லாம் முறையாக செலுத்துகிறார்களா என்பது பற்றிய கண்காணிக்கக்கூடிய அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது? இது முறையாக கண்காணிக்கப்படுகிறதா? இப்போ பில் கட்டாயம் போட்டாங்கன்னா டாக்ஸ் கட்டி ஆகணும். பில் போடாம நடக்கிற விற்பனை பூராவுமே வரி ஏய்ப்பு தான். இப்போ தள்ளுபடி ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லும் போது பில் எல்லாம் கொடுக்காம அவர் பாட்டுக்கு பணத்தை வாங்கி போட்டு துணியை கொடுத்தாருன்னா நம்மளும் வாங்குவோர்களும் கட்டாயம் பில் கொடுக்கணும்னு கேட்கறது இல்ல. நமக்கு துணி வந்தா போறோம், நமக்கு பணம் நம்மளுக்கு கம்மியா காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம வந்துடும். இது மாதிரி நிறைய அமௌண்ட் டர்ன் ஓவர் வரும்போது அந்த அத்தனை டர்ன் ஓவருக்குமான டாக்ஸ் போகிறது இல்ல. இது ஆக்சுவலா வரி ஏய்ப்பு. இதை வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் என்ற வணிக வரி துறை வந்து இதை வந்து ஆய்வு செய்து என்ன பண்றாங்கன்னா பில் போடுறதுக்கு கம்பல் பண்ணாம அவங்க ரெய்டு மாதிரி பண்றாங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு கடையில போய் நிக்க வேண்டியது, அரை மணி நேரத்துல என்ன விற்கிறதுன்னு பார்த்துட்டு அப்போ 8 மணி நேரத்துல இவ்வளவு வித்துருப்பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு இவ்வளவுதான் உங்களுடைய டர்ன் ஓவர் பிக்ஸ் பண்ணி ஒரு பிக்சட் அமௌண்ட் டாக்ஸா ரெக்கவர் பண்றாங்க. இப்போ இது போல பில் போடாம வாங்கும்போது இந்த தள்ளுபடி பொருட்கள் எல்லாம் பில் போடாம வாங்கினா நிச்சயமாக வரி ஏய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த லாபத்தை குறைப்பது மட்டுமல்ல, அவங்களுடைய டர்ன் ஓவர், அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து நிறைய ஆகணும். இப்போ வந்து அவரு ஒரு கடை வச்சிருக்காரு, 10 பேர் எம்ப்ளாய் பண்ணிருக்காரு, அவங்களுக்கு சம்பளம் ஒவ்வொருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அவருக்கு 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வந்து இந்த மாதிரி வரி இது தள்ளுபடி பண்ணினாக்கா நிறைய 2 லட்சமா வித்தாக்கா அவருக்கு அந்த அந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது ஈஸியா போகும். ஆகவே வந்து அவங்களுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நிறைய பேர் செய்யறாங்க. அந்த சமயத்துல இது போன்ற தேங்கி கிடைக்கும் பொருட்கள், விற்க முடியாத பொருட்கள், மாடல் பழைய மாடலுக்கு இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் லேட்டஸ்ட் இல்லாம போனாக்கா விற்க முடியாதவங்க அதை வந்து தள்ளுபடியில் செய்யறாங்க. அதனால வாங்குபவர் வந்து எதற்காக தள்ளுபடி செய்யறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பிறகு வாங்கலாம். தொடர்ந்து பேசலாம் திரு கிருஷ்ணன். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இந்த தள்ளுபடி என்பது பல இடங்களில் அறிவிக்கப்பட்டு மக்களுக்கான பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த தள்ளுபடி விற்பனை என்பது பல இடங்களில் பில் போடாமல் அவர்கள் உடையோ அல்லது பொருளையோ கொடுக்கும் பொழுது வரி ஏய்ப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மக்கள் தங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் பில் கேட்டு வாங்கும் பொழுது வரி நேரடியாக அரசுக்கு செல்லக்கூடிய வழி இருக்கிறது. மக்கள் இதற்கான விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த தள்ளுபடி மற்றும் சலுகை விலையில் வழங்கக்கூடிய பொருட்கள், அதற்கான வழிமுறைகள், மக்களுக்கான விழிப்புணர்வு யுக்திகள் என பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். ராஜா, இப்போ பல்வேறு கடை நிறுவனங்கள் தீபாவளிக்காக தள்ளுபடி விலையில பொருட்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த தள்ளுபடி விலையில அவர்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் பொழுது அவங்களுடைய லாபம் என்பது எப்படி இருக்கு? நீங்க நிறைய பேர்கிட்ட பேசிருக்கீங்களா? அவங்க என்ன கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க? நிச்சயமாக எப்படி வியாபாரிகளால் இவ்வளவு தள்ளுபடி விலையில் கொடுக்க முடிகிறது, இது பிரதானமான கேள்வியாக எழுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது இது தொடர்பாக இந்த கடை நடத்துபவர்களிடம் கேட்டோம். அவர்கள் கூறுவது ஒன்றுதான், இந்த மாதிரியான சமயங்களில் ஏராளமானோர் கடைக்கு வந்து பொருட்கள் வாங்க வருவார்கள். அவர்களிடத்தில் தற்பொழுது நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து வாங்கிறோம், அதாவது தயாரிப்பாளர் இடத்திலிருந்து டீலருக்கு வருகிறது. டீலர் அதற்கு ஒரு கமிஷன் வைத்துக் கொடுக்கிறார். டீலரிடம் இருந்து இவர்களுக்கு வருகிறது. இவர்களுக்கும் அவர்கள், அதாவது அந்த
அந்த பொருளினுடைய தயாரிப்பிலிருந்து விற்பனை விலைக்கும் இடையே இவர்களுக்கு ஒரு ரேட் கொடுக்கிறார்கள், அதாவது கமிஷனாக பெற்றுக்கொள்ளும் அளவிற்கான அந்த கமிஷன் கொடுக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான தீபாவளி, பொங்கல், இது போன்ற ஒரு ஆடி தள்ளுபடி, இது போன்ற அதிகமான பொருட்கள் விற்பனையாகும் சமயங்களில் அதிக பொருட்கள் விற்றால் அதற்கும் கூடுதலாக தள்ளுபடி என்ற விலையில், அதாவது 10 பொருள், ஒரு பொருளை 70 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது 10 பொருள் வாங்கும் பொழுது அதனுடைய விலை 60 ரூபாய் என்ற ரீதியிலும் தயாரிப்பாளர்கள் கொடுக்க முன்வருகிறார்கள். அதனை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான விற்பனைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அதாவது கூடுதலாக விற்பனை செய்து குறைந்த லாபத்தில் கூடுதலாக விற்பனை செய்து லாபம் பெறுவது என்ற ரீதியிலான ஒரு அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தள்ளுபடி என்பதை செய்கிறோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இதை தாண்டி தற்பொழுது இந்த ஆன்லைன் என்பது அதிகரித்திருக்கிறது. ஆன்லைன் விற்பனை என்பது அவர்கள் நேரடியாக இவர்களை போன்ற கடைகளுக்கு வாடகையோ பணியாளர்கள், கூடுதல் பணியாளர்களை வைத்து சம்பளமோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாது இருப்பதால் அவர்கள் நேரடியாக நிறைய பொருட்கள், ஏராளமான பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து உடைகளில் இருந்து இன்று அனைத்து பொருட்களும் ஆன்லைன் விற்பனை என்பது அதிகரித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வகையில் இந்த தள்ளுபடி என்பதை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அதே போன்று ஆன்லைன் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். நீங்க இப்போ தள்ளுபடி என்பதை பல இடத்துல பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள் இந்த தள்ளுபடி விலையில உங்களுக்கு கிடைக்குது? எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா வாஷஸ்லாம் நிறைய கிடைக்குது தள்ளுபடியில, ஷூ அந்த மாதிரி கரெக்டா கிடைக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இந்த மாதிரி தள்ளுபடி விஷயத்துல கிடைக்குது. ஓகே, எங்களுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆன்லைன், அதாவது நீங்க இப்ப நிறைய நிறைய ஆன்லைன்ல எடுக்கிறீங்க. ஆன்லைன்ல எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பொருள் தரமானதா இருக்கு, நீங்க வாங்கின பொருட்கள் தரமானதா இருக்கு. ஆன்லைன் எடுக்கிறப்போ சில பொருட்கள் தரமா தான் இருக்குது. பட் பிராண்டட் ஐட்டம் பாத்தீங்கன்னா சில இதுல இப்பெல்லாம் இது டூப்ளிகேட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஓகேன்னு சொல்லலாம். ஹேமா, இப்போ தொடர்ச்சியா பார்க்கலாம். இப்போ ஆன்லைன்ல வாங்குறது கூட ரெண்டும் இல்லாத ஒரு நிலையா தான் இருக்கு. சில பொருட்கள் தரமானதாக கிடைக்க விடுகிறது, சில பொருட்கள் தரமானதாக கிடைக்கவில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் இந்த ஏற்கனவே நமது விருந்தினர் தெரிவித்தது போல பல இடங்களில் பில் போடாமல் இந்த மாதிரியான சலுகை விலைகளை விட்டுவிடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்பொழுது சிறிய அளவில் இருந்த பிரச்சனை என்பது சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம், அதாவது வெளிநாட்டு தனியார் நிறுவனம் ஒன்று இந்தியாவில் விற்பனை, ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்து அவர்கள் கட்டக்கூடிய அந்த டூட்டி எக்ஸசைஸ் அந்த அந்நிய செலவாணி கட்டாமல் இருந்ததை அடுத்து தற்போது இந்த பிரச்சனை தேசிய அளவிலும் உருவெடுத்திருக்கிறது என்பதும் ஒரு உண்மையாக இருக்கிறது. ஏமா, தொடர்ந்து பேசலாம் ராஜா. தற்பொழுது இந்த ஆன்லைன் விற்பனை என்பது சமீப காலத்தில் ஆன்லைனில் உடை மற்றும் பொருட்கள் வாங்குவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது கூட இந்த ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கிறது என்பது குறித்த திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ஆன்லைன்ல நிறைய பொருட்களை வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு நிறுவனம் ஒரு நாளை ஒண்ணு கொண்டாடி லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் அந்த இணையதளத்தை முற்றுகையிட்டு இணையதளமே சில நேரத்தில் செயலிழந்து போயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கறது தள்ளுபடி விலையில வழங்கும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கு, மக்கள் அதுல எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஆன்லைன் வர்த்தகம் வரும்போது நெறிமுறைகள் எதுவுமே இன்னும் வகுக்கப்படவில்லை. ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எந்த விதமான நெறிமுறைகளும் வகுக்கப்படல. இப்ப சாதாரண ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லேபிள்னு சொல்றாங்க. இந்த எம்ஆர்பி இருக்கணும், வெயிட் இருக்கணும், அது பெஸ்ட் பிஃபோர் இருக்கணும், கேரண்டி இருக்கணும், அதெல்லாம் அதுல ஒட்டி அனுப்பணும் சொல்லி. பட் அதை அது வெளிநாடுகள்ல இருந்து இங்க வரும்போது அதை செக் பண்றதுக்கு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸோ போர்ட் அத்தாரிட்டிஸோ இருப்பாங்க, அதே மாதிரி ஃபுட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அது செக் பண்ணி நாட்டுக்குள்ள வரும். இது ஒரு ஆன்லைன்ல வரும்போது யாருமே செக் பண்ணாம அந்த எந்த நாட்டில் தயாரிக்கிறதோ அங்கிருந்து நம்முடைய டிராயிங் ரூமுக்கு வந்துடுது. அது அப்ப நம்ம எந்த வழியில யாருமே அதை செக் பண்ணல. அதனுடைய தரம் என்னன்னு தெரியாது, அதனுடைய எடை என்னன்னு தெரியாது, அதுல ஏதாவது குறை இருக்கான்னு தெரியாது, அதுல மேனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கான்னு தெரியாது, அதுக்கு என்ன கேரண்டின்னு தெரியாது. இவர் வாங்கிய பிறகு அதுல ஏதாவது குறை இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் தான் ஒரு இடமா போய் பார்க்கும்போது இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, இதுல நம்ம எந்த குறையும் தீர்த்து கொள்ள முடியாது என்ற நிலை வருகிறது. இப்போ நாங்க 10-15 நாள் முன்பு ஒரு செமினார் நடத்தினோம். பல அலுவலர்கள் அதை கலந்து கொண்டாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க, இனிமே தான் இதெல்லாம் செய்ய போறோம். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லயே இன்னும் ஆன்லைன் ட்ரேடிங் பத்தி டெபினிஷனே வரல, இ காமர்ஸ்ங்கிறதுக்கு டெபினிஷனே வரல. அப்ப அந்த இ காமர்ஸ்ங்கிறது என்ன, அதுக்கு என்ன விதிமுறைகள், யார் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், இவங்க வரியை எப்படி கட்டுவாங்க, இவங்க லாபத்தை எப்படி பேங்க்ல போடுவாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்ணிட்டு அவங்க என்ன விற்பனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வரி போடுறாங்க.
ஏன்னா பில்லு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்ன செஞ்சாரு எதுவுமே தெரியாது. ஆக இப்ப வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ்ல திரு ராஜாராம் 2 நாள் முன்ன அறிக்கை விட்டுருக்காரு. நிறைய பேர் வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க இந்த ஆன்லைன்ல. இதை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போய் போர்ட்டலுக்கு போய் செக் பண்ணி பாக்குறோம்னு. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுடைய நம்பர் 1 அக்கௌண்டா நம்பர் 2 அக்கௌண்டா எதுவும் தெரியாது. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல செக்கோ அது கிரெடிட் ஆயிருந்தா தான் தெரியுமே ஒழிய, இது செக் மூலமா முக்காவாசி கிரெடிட் கார்டுல வரதுனால இது பூரா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இதை வச்சு பேக் ட்ராக் பண்ணி தான் அவங்களுடைய வரி விதிப்பு மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இதுல வந்து நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னா அரசாங்கம் வந்து இதை வந்து சரியானபடி கையாளவில்லை என்பதே எல்லாருடைய அபிப்பிராயம். இப்போ நம்ம பேசின மாதிரி பண்டிகை காலங்கள்ல நிறைய தள்ளுபடி சலுகைகள் எல்லாமே மக்கள் கிட்ட போயிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னும் சில நாட்கள்ல கூட அங்க தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட 2 நாள்ல வந்து துணி எடுத்தா 50 முதல் 60% வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப தீபாவளி முடிகிற வரைக்கும் இந்த தள்ளுபடி ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ இந்த தள்ளுபடி விலையில விற்கக்கூடிய பொருட்களை மக்கள் வாங்கும் பொழுது என்ன வகையான அம்சங்களை அவங்க கவனிக்கணும்? இந்த தள்ளுபடி விலையில பொருட்கள் வாங்கும் பொழுது அவங்களுக்கான விழிப்புணர்வு என்பது எப்படி இருக்கணும்? அதான் முதல்ல அந்த லேபிளை படிச்சு பார்க்கணும். அந்த பொருள்ல என்ன பொருள் என்ன வாங்க போறாங்க, அதனுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும், எத்தனை நாளைக்கு அது கேரண்டி இருக்கு, யார் அந்த சர்வீஸ் அதை கேரண்டி பண்றாங்க, எந்தெந்த பார்ட்டுக்கு கேரண்டி இருக்கு, அதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இருக்கா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இருந்தா எவ்வளவு செலவழிக்கணும், எவ்வளவு கட்டணும், இல்ல ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னும் போது அந்த 300 பொருள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வாங்கணுமே ஒழிய ஏதோ ஒன்று கம்மி விலை கிடைக்கிறதேங்கிறதுக்காக அதுக்காக தான் கன்சியூமர் இதுல வந்து கன்சியூமரிசம் என்பது கூடாது. அதாவது நுகர்வோர் கலாச்சாரம் இருக்கணுமே, நுகர்வு கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஏதோ இருக்கிறதே கிடைக்கிறதேங்கிறதுக்காக எதையும் போய் வாங்கக்கூடாது. அந்த பொருளுக்கு அந்த விலை சரியா, நமக்கு அது கட்டாயம் தேவைதானான்றது தெரிஞ்சுட்டு தான் வாங்கணுங்கிறது தான் நுகர்வோர் கலாச்சாரம். அந்த நுகர்வோர் கலாச்சாரத்தை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா இது போல புற்றீசல் கம்பெனிகள்லாம் ஒழியும், ஏமாற்றுபவர்களும் குறைவார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தற்பொழுது பண்டிகை சீசன் என்பதால் பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி விலையில் பல்வேறு பொருட்களை அறிவித்திருக்கின்றன. தள்ளுபடி விலையில் குறைந்த செலவில் அதிக பொருட்களை வாங்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கடந்த பல ஆண்டுகளாகவே மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு தள்ளுபடிக்கும் காத்திருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறார்கள். அதே நேரத்தில் இந்த தள்ளுபடி விலையில் பொருட்களை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் விலையை கூட்டி பிறகு தள்ளுபடி என்று அதே விலைக்கு விற்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் இந்த தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் அந்த பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எத்தனை நாட்களுக்கு வரும், ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் என்றால் அதற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் என்பது எப்படி இருக்கிறது, பொருட்களுக்கான கேரண்டி வாரண்டி எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தால் தள்ளுபடி விலையில் ஏமாற்று பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் ஒரு தள்ளுபடி விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என்றால் எப்படி அவர்கள் அந்த தள்ளுபடி விலைக்கு கொடுக்கிறார்கள், இது அவர்களுக்கான லாபமான விஷயமாக பார்க்கப்படுகிறதா என்பதை பற்றியும் பல கோணங்களில் சிந்தித்து இந்த தள்ளுபடி விலையில் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அனைத்து நிறுவனங்களும் ஏமாற்றுவதிலே ஒரு சில என்று வேண்டாம், பல நிறுவனங்கள் தள்ளுபடி விலையில் பொருட்களை கொடுக்கின்றன. மக்களும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் பல மக்களுக்கு எதை வாங்க வேண்டும் எதை வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் ஒரு சிலவர்கள் ஏமாந்து போய் தான் இருக்கிறார்கள். தள்ளுபடி விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய பல கோணங்களில் தெரிந்து பொருட்களை வாங்கும் பொழுது நிச்சயமாக அது பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை பதிவு செய்த எமது செய்தியாளர் ராஜா மற்றும் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு கிருஷ்ணன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.